நெல்லையில் மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீருடன் பாம்பு வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தச்சநல்லூர் செல்வ விக்னேஷ் நகரில் உள்ள மல்லிகை தெருவில் வசித்து வரும் ஒருவர் மாநகராட்சி விநியோகம் செய்த குடிநீரை குழாயில் பிடித்துள்ளார். அப்போது குடிநீருடன் சேர்ந்து சிறிய பாம்பு ஒன்றும் வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் பாம்பை டப்பாவில் பிடித்து அப்புறப்படுத்தினர். ஏற்கனவே குடிநீருடன் சாக்கடை கலந்து வருவது கலங்கலான குடிநீர் என அப்பகுதி மக்கள் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் தரமற்ற குடிநீரை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விநியோகிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரில் மாநகராட்சி ஊழியர்கள் கடப்பாறையுடன் வசூலில் ஈடுபடும் அதிர்ச்சி வீடியோ ஸ்டாலின் ஆட்சியின் மாட்சிமைக்கு சான்றாக வெளியாகியுள்ளது. கடலூர் மாநகராட்சி விடிய அரசின் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கடும் கெடுபிடி காட்டி வரி வசூலிப்பதுடன் வரி செலுத்தாத வீடுகளில் குடிநீர் இணைப்பை கடப்பாறையால் அராஜகமாக வெட்டி துண்டிக்கின்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் வரி செலுத்த வரும் 31ஆம் தேதி வரை அவகாசம் உள்ள நிலையில் அதிகாரிகள் அராஜகமாக செயல்படுவதாகவும் அதே சமயம் பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களுக்கு சலாம் போடுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கேஸ் அடுப்பு சரிபார்ப்பதாக கூறி வசூலில் ஈடுபட்டவர்கள் சிக்கினர். வாணியம்பாடியில் செயல்படும் இந்தியன் கேஸ் ஏஜென்சி பெயரை கூறி தர்மபுரியைச் சேர்ந்த விக்ரம், பிரதாப் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கும்பல் சுற்றுப்புற கிராமங்களில் கேஸ் அடுப்பு ரெகுலேட்டரை சரி செய்வதாக கூறி வீடு வீடாக 150 ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். தேவஸ்தானம் கிராமத்தில் வசூலில் ஈடுபட்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இதுபோல் 5000க்கும் மேற்பட்டோரிடம் வசூலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து பிடிபட்டனர்.